வெளியே வாடி நீ. ஏய் வாடி வெளியே. வயசு குட்டிவுனா எப்படி இருக்கணும், எப்படி போகணும்னு தெரிஞ்சு கொள்ளாம இப்படி இருந்து என்ன பண்றது? ஊர்ல இருக்க பசங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு வா வெளியே வா. நீ வா. என் பிள்ளை கேட்குதா உனக்கு? உன் அப்பா ஒரு பக்கம் குடிக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான், குடும்பத்தை காப்பாற்றவும் இல்லாத கஞ்சாக்கி வச்சுக்கிட்டு வா வெளியே வா. டப்பர் வரான் பாரு இவனை முதல்ல சொல்லணும். 2 பேர்த்தையும் நீ நிற்க வச்சு கேள்வி கேட்கணும். வா. ஏம்மா எதுக்குமா இப்போ பைத்திய மாதிரி வந்து கத்திட்டு இருக்க? அந்த புள்ள என்னம்மா பண்ணோம்? இப்போ எதுக்குமா அந்த புள்ள வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்க? ஏற்கனவே அவன் அப்பா பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? வாமா, எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாமா ஏமா வாமா. அந்த பிள்ளைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. நான் தாம்மா அந்த பிள்ளைய வந்து காதலிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினேன். எதாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து கேளு, நான் வீட்டில் வந்து பதில் சொல்கிறேன். வா. நான் கட்டினா அந்த பிள்ளைய தான் கட்டுவேன். நீ வீட்டுக்கு வா, எதாக இருந்தாலும் பேசிக்கலாங்கன்னா நின்று கத்திட்டு இருக்காதம்மா. வாமா. இல்லை ஊருக்குள்ளே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? சொல்லி எதாக இருந்தாலும் இப்பயே வீட்டுக்கு வா, எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசிக்கலாம். இங்கே நின்று கத்திட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையாகும். சொல்லிட்டேன். அப்புறம் வா விருப்பம். வா போய் எதாக இருந்தாலும் அங்கே பேசிக்கலாம். எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா பத்தி அவனை. அவன் என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான். சின்ன வயசுல சட்டி கூட போட தெரியாம சுத்திட்டு இருந்தது. நாம வந்து சோறு போட்டு கொடுத்து எல்லாம் பண்ணணும். இப்ப வந்து நம்மளே இம்மா பேச்சு பேசுது. ஒரு தாயின்னு கூட பார்க்காம அம்மா பேச்சு பேசுதுன்னா நாளைக்கு இவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா என்ன பேச்சு பேசும்? எல்லாம் இவளால தான் நம்ம வீட்டுல இப்பயே கலவரம் நடக்குது. இவளை என்ன ஆனாலும் வீட்டுக்கு வர விடக்கூடாது. இன்னைக்கு அவனா நானான்னு பார்க்கணும். வாடா டேய் வா. இருடி வீட்டுக்குள்ளேயே இருடி. அமுக்குடி மாதிரி வீட்டுக்குள்ளேயே இரு. எல்லாம் கெடுத்து விட்டல. என் பிள்ளை இப்படி பேசி கெடுத்து விட்ட. இதுக்கு மேலே நிம்மதியாக இரு. நீயும் உன் அப்பனும் நிம்மதியாக இருங்க. அவன் சம்பாரிச்சு கொட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. பேசிக்கிறேன். ஒன்றும் இங்கே ஆடல, நீ ஆட வேணாம். வா. அந்த பிள்ளைய வறுமையில் வாடுது. அவங்க அப்பங்காரன் வந்தால் இது பெரிய பெரிய பிரச்சனை ஆயிரும். எதாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். வாமானா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. வா ஒழுங்காக போகலாம். பார்த்துக்கிடியம்மா அந்த பச்சை பிள்ளைய போட்டு எப்படி வாட்டுறாங்க பாரு. இப்பயே இந்த கேள்வி அம்மா கொடுமை பண்ணுறா. அவள் வீட்டுக்கு போனான்னா இன்னும் என்னென்ன கொடுமை பண்ணுவா. அவன் அப்பங்காரனே இம்மா குடிச்சிட்டு வந்து இந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறானே, சரி ஏதாவது ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்னு நினைப்போம். இல்லாத இந்த பொம்பளை எப்படி பேசிட்டு போகுது பாரு அந்த புள்ள நெஞ்ச. இதை அந்த அப்பங்காரன் வந்தவொடனே அவன்கிட்ட சொல்லணும். அவனுக்கும் ஒரு நல்ல புத்தி இருக்கிறது இல்லை. வயசு பொட்ட பிள்ளை ஆகி போச்சு. இந்த மாதிரி பண்ணுறானுங்களே, ஏதோ ஒரு கையில் பிடிச்சி கொடுப்போன்னு இல்லை. அந்த பொட்டை புள்ளியும் என்ன நாளைக்கு தான் குடும்பத்தை தூக்கிட்டு இருக்கிறது. நல்லபடியாக அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா சரிதான். என்ன பண்ணி தொலைகிறது? ஹலோ ராமமூர்த்தி. ஏய் யோ, உங்கள் வாயா குடிச்சிட்டு உளறிட்டு இருக்காமா. அங்கே உன் புள்ள வீட்டில் யாரோ அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வாயா கம்னு. ஒரு பொம்பளை வந்து ஏதோ கத்திட்டு போகுது. யோ, உன் புள்ள வீட்டில் தான் இருக்கு. நீ வாயா வந்து என்னன்னு பேசியா? என்ன 500 ரூபா கடனா வேணுமா? யோ, உனக்கு போய் ஃபோன் போட்டேன் பாரு. ஃபோனை வையா முதல்ல. வையா சி. யோ, நீ வாயா அந்த புள்ள வீட்டில் உட்காந்துட்டு அழுகுதுன்ற என்னையா பேசிகிட்டு இருக்க? அது எனக்கெல்லாம் தெரியாதுயா. அதெல்லாம் யாருன்னு தெரில. கத்திவிட்டு பூடிச்சுவா. நீ வீட்டுக்கு வா முதல்ல. அப்பா கண்ணு, அண்ணனுக்கெல்லாம் முன்ன மாதிரி முடியறதில்ல கண்ணு. ஏதோ கூட தான் பின்னிட்டு இருக்கேன். நீயும் ஒரு வேலைக்கும் போக மாட்டேங்கிற. படித்து முடிச்சுக்கிட்ட. ஏதோ இன்டர்வியூன்னா என்னன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. ஏதோ அண்ணன் வாழ்க்கை தான் இப்படி ஆகிப்போச்சு. நீனாச்சும் படித்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் கண்ணு. வேற ஒன்றும் இல்லை அண்ணா. எல்லாம் படித்து எழுதிக்கிட்டு தானே இருக்கேன். நான் என்னென்ன பண்ணுவேன்? அவன் செலக்ட் பண்ணுறவன் ஒழுங்காக செலக்ட் பண்ண மாட்டேங்கிறான். எல்லா ரவுண்டும் போயிட்டு தான் இருக்கேன். நான் அந்த அண்ணன்ட்ட தானே வண்டிக்கு கேட்கலான் இருக்கேன். ஏதோ பார்க்கலாம். அங்கேயே உள்ளூரில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறமா வேலைக்கு போகலான் இருக்கானே. கேட்டு பார்க்குறேன் அந்த அண்ணன்கிட்டையாவது. அக்கா சொல்றத கேளு. அக்கா உனக்கு நல்லது தான் சொல்லுவான். பக்கத்து வீட்டுக்காரின்னு நினைக்காத. நான் உன்னை என் கூட பிறந்த பிறப்பா தான் நினைக்கிறேன். உன் அப்பங்காரன் இப்படி கத்திக்கிட்டு இருக்காப்புல. அவரெல்லாம் வந்து மனசுல வச்சுக்காத. என் மனசுல பட்டதை சொல்றேனே. எனக்கு என்னமோ அந்த தம்பி ஒன்று நல்லா வச்சு காப்பாற்றுவாப்புலன்னு தான் தோணுது. அந்த அம்மா தான் கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சுப்போ. பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. நான் சொல்றதை கேளுமா. உனக்குலாம் ஒரு சின்ன பிள்ளை தெரியாது. அந்த அம்மா கத்தி போகிறாங்க. நீ அந்த வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எனக்கு என்னமோ நீ நல்லா இருப்பியோன்னு தோணுது. எப்படியோ அனுசரித்து உங்கள் அப்பங்கிட்ட பேசி அந்த நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க. புரியுதா? ஏன் அந்த வீட்டில் பையனை விட்டா நமக்கு என்ன வேற பையனே கிடைக்காத? நான்லாம் அவர்கிட்ட சொல்லிவிட்டேன். இதுக்கு மேலே வந்து அந்த வீட்டில் வந்து எதுவும் பேச்சு
பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாதுன்னு நானும் சொல்லிவிட்டேன். நானும் இதுக்கு மேலே எங்கள் அம்மா விடாதுன்னு போக மாட்டேன். எனக்கு வந்து நீங்கள் தான் முக்கியம். இதுக்கு மேலே என் நாத்தனார் வந்து வேணான்னு சொன்னவங்க வீட்டில் எனக்கு என்னத்த பேச்சு? சொல்லுத பார்க்கலாம். அதுக்கு தான் இதுக்கு மேலே நான் நீயும் வந்து இதுக்கு மேலே அங்கெல்லாம் எதுவும் பேச்சுவார்த்தை வச்சுக்காத. அந்த பையன் வேணாம், நம்ம வேற பையன் இருந்தாலும் பேசி முடிச்சுக்குவோம். அவன் இல்லைன்னா என்ன தைரியம் தான் அந்த குடிகார மாவளை வந்து விரும்பி இருப்பான். சொல்லுத தம்பி இது பிடிக்கலான்னு தான் நினச்சேன். அதான் சாதத்தில் புட்டு புட்டு வச்சுவிட்டானே, அப்புறம் என்ன அவன் தொம்பி இந்த விரும்புகிறான் எல்லாம் சொல்லிவிட்டாங்க. அப்புறம் நான் அவன் தொம்பி. இதுக்கு மேலே நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். நீ உன் வீட்டை பார்த்துட்டு செவனேன்னு இரு, அவ்வளோதான். பார்த்துக்கிடா, என்ன திமிர் இருந்தா வயலில் இறக்கி அந்த மூட்டையை தூக்கிட்டு போவான். ஏய் எலோ நவுத்துறா நவுத்துறா இறங்குடா. அவங்க எவன் வீட்டு வயலில் எவன்டா நடக்கிறது? உன் காடு இருந்தால் தனியாக பாதை போட்டு நட. நவுறு நவுறு. வணக்கம் வணக்கம். போ போ போ. இனிமேல் ஒன்று அந்த பாதையிலே பார்க்கக்கூடாது. கிளம்பு கிளம்பு, ஓடு ஓடு. ஹலோ சொல்டா. ஏய் தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்காதே. நீ வந்து என் பொண்ணுக்கு வந்து ஆள் கிடையாது. உன் மச்சானா நீ உன்னோட நிறுத்தி வச்சுக்க. என்ன மனமாற விரும்பி விட்டானா? ஏய் இங்கே மனமாற விரும்பினா மனம் இல்லாமல் விரும்பினா நீ பேசிகிட்டு இருக்காத. உன் பொண்டாட்டி எங்கே சப்போர்ட் பண்ணுற, நீ என்னடா அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? வைடா போன முதல்ல வையே. மீனா, எங்கள் அம்மா பேசுறது தப்பு தான், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத சரியா? 1000 தான் இருந்தாலும் அவங்க பெரியவங்க, ஏதோ பேசிட்டாங்க, அதை மனசில் வச்சுக்காத. உனக்கு நான் இருக்கேன். இல்லைங்க, எனக்கு என்னமோ இது சரி வராதோன்னு தோணுது. எனக்கு உங்களை மாதிரி வசதி இல்லை, காடு கரை எதுவுமே இல்லை. எனக்கு இருக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். அவரும் குடிச்சிட்ருக்கு. அவரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தாங்க. ஏய் லூஸு மாதிரி பேசாத மீனா. அவங்க தான் என்னை டென்ஷன் பண்ணுறாங்கன்னா நீ டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காத. மனுஷனை நிம்மதியாக வாழ விடுங்க சரியா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கி நீ உங்கள் வீட்டுக்கு போ. நான் உங்கள் அப்பா கிட்ட வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பேச சொல்கிறேன். தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு வந்து சேரு. நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். உங்கள் அப்பாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க. அத்தை என்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்கங்க. உங்களுக்கு செய்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட சீர்சனத்தி எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது. நான் வந்து அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவ்வளோதான். மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ பயப்படாமல் வீட்டுக்கு போ. போம்மா, நான் பார்த்துக்கிறேன். என்ன கஞ்சி காசாமல் போயிருக்கா? அந்த பழைய கஞ்சை எவன் குடிப்பான்? பாட்டில் போட்டது போட்டபடி இருக்கு. ஓய் மீனா, மீனா வர்றியா? அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எவடி அவ வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனது? என்னமோ அந்த பயலை விரும்புறியாமே. வா அங்கே வா. நாம் இருக்க நிலமை என்ன? நீ யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லி வச்சிருக்கிற? ஏய் எவனையோ விரும்பி எதையோ பண்ண தேவையில்லாதங்க. என்னை வந்து இங்கே யாரும் என் வீட்டுக்கு முன்னாடிலாம் வந்து கத்துற வேலை இருக்கக்கூடாது சொல்லிவிட்டேன். 100 ரூபா காசு எடுத்துருவா, அப்பாவுக்கு தேவைப்படுது. எடுத்துருவா 100 ரூபா எடுத்துருவா. 2 சரக்கை போட்டால் தான் நமக்கு இருக்கும். पार्ट 2 कार्टून कैरेक्टर ग्रीन स्क्रीन वीडियो लेके हाजिर है। इसमें भी हमने कई सारे पोज दे रखे हैं। கூட கூட ஏய் கத்த போறாப்ல பாரு. ஒரு முறம் வாங்கணும்னு அப்பையில இருந்து நினைச்சேன். இந்த ஆளுவுல இப்பதான் வேணுங்கிறப்ப வந்து நிக்கிறது இல்ல, வேணாங்கிறப்ப வந்து வாங்கிக்குமாங்கிறது. சே, அந்த உளுந்து அன்னைக்கு புடச்சு போடலான்னு பார்த்தா இன்னைக்கு அதுக்கு விடிவு காலம் பிறக்கல. எத்தனை நாளைக்கு தான் காய வச்சு எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. இதே ஒரு பொழப்பா போகுது. நாளைக்குலாம் நேரத்துக்கு வந்து இந்த இடத்துல உக்காந்துக்கணும் மாட்டுக்கு. ஏய் மீன் ஆச்சா இல்லையா? அங்கே அம்மா நேரம் உக்காந்துருக்கிறது. இப்போ மீன் இங்கே வரணும். இப்போ ஏப்பா அப்புறம் மீன் வேணாமாப்பா? சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க. நானும் என்னதான் பண்ணுவேன்? அடுப்பு தான் கொளுத்திட்டு இருக்கேன். வெந்தா தானே எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியும். இருங்க எடுத்துக்கிட்டு வரேன். இப்பதான் ஒரு பக்கம் வெந்திருக்கு. கொஞ்ச நேரம் பொறுங்க. ஊற்றி வச்சுட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் ஏஞ்சி வந்துருவாங்களாட்டுக்கு. பொறுத்தீங்க. கொஞ்ச நேரம் இருங்களா. எல்லாம் என் விதி. யாரை சொல்லி என்ன பண்ணுறது? என் நிலை ஆகிப்போச்சு. இந்த கடவுள் தான் என்னை காப்பாற்றணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.